அஜித் ரீசெண்ட் இன்டர்வியூவில் புதிய படத்துக்கான ஷூட்டிங்கு நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும், ரிலீஸு ஏப்ரல் அல்லது மே 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் இது AK-64 படத்தை பற்றி தான் சொல்ல வர்றாரு. சிம்புவுடைய STR-51 படத்துக்கான ஹீரோயினி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம். அப்டேட்ஸ் ஆகஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் ஆகும், ஷூட்டிங்கு செப்டம்பர் மந்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய ஏஸ் படம் மே 23 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகிறது. இது ஒரு ரொமான்டிக் கிரைம் காமெடி மூவி. இது பவன் கல்யாணோடைய அரியர வீரமுள்ளு படம் ஜூன் 12, 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் படம். இது டொவினோ தாமஸுடைய நரிவேட்டா படத்துக்கான நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. மே 23 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ரெட்ரோ படம் வேர்ல்டு வைடா 235 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தேட்ரிக்கல் ப்ளஸ் நான் தேட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்ணப்பால அக்ஷய்குமார் கேரக்டர் நேமு சிவா. ஜூன் 25 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். தக் லைவ் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு செம்மையாக இருந்தது. கமல் சொல்லவே தேவையில்ல, அவருடைய நடிப்பு செம்மையாக இருக்கும். அதே போல் இந்த படத்துக்கான ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் அதே போல் தான் இருக்குது. லாஸ்ட்டாக சிம்பு ஒரு டைலாக் சொல்கிறாரு, இனிமேங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ட்ரெய்லரில். அந்த ட்ரெய்லரை விட ட்ரெய்லர் லான்ச்சில் அந்த டைலாக் சொல்கிறாரு, அது செம்மையாக இருந்தது. ட்ரெய்லர்லேயும் நல்லா இருந்தது. ஜூன் 5 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்.